என்னுடைய சித்தம் இல்ல, இந்த காரியத்தை நீ விட்டுரு, இந்த காரியம் உன்னை அழிச்சிடும், இந்த காரியம் உன்னுடைய கிருபைகள் எல்லாம் உன்னை விட்டு எடுத்துரும், இந்த காரியத்தோட நீ வாழாத, நீ ஸ்பெஷலா அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன், அதுக்காக தான் இந்த திருச்சபையில் நான் உன்னை வச்சிருக்கிறேன், அதுக்காக தான் உனக்கு ரட்சிப்பு கொடுத்துறேன், நீ விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு சொல்லி இந்த திருச்சபைக்கு நீங்க வந்த நாள் முதற்கொண்டே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கலாம். இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கலாம். நீ போகிற காரியத்தில் எல்லாம், செய்யற காரியத்தில் எல்லாம் ஆண்டவர் தோல்வியை கொடுத்து விட சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேரை வச்சு உங்களை அவாய்ட் பண்ண சொல்லி உங்களை விடு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பலவிதமான முயற்சிகளை ஆண்டவர் எடுத்தும் இன்னும் விடல. என்னால் அதை விட முடியல. நான் விடலன்னு வந்திருக்கிற தம்பிக்கு தங்கச்சிக்கு இன்னைக்கு சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா? எப்பா, டைம் பார் ஆகிறதுக்குள்ள, நேரம் கடந்து போகிறது